நடிகை ராணி பத்மினி கொலை வழக்கு இந்தியாவை உலுக்கிய கொலை வழக்குகள்ல இந்த ராணி பத்மினியுடைய கொலை வழக்கும் முக்கியமானது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் இந்த கொலைகளை எப்படி கையாண்டது, குற்றவாளிகள் என்ன ஆனார்கள் என்பதையெல்லாம் விரிவாக பார்ப்போம். ராணி பத்மினியும் அவருடைய தாயார் இந்திராவும் சென்னைக்கு 1980களில் வராங்க. மும்பையை சார்ந்தவர்கள். மும்பையில் அவர்களுக்கு சரியான அந்த பட வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால அங்கிருந்து சென்னைக்கு வந்து சென்னையில கோலோச்சலாம் அப்படின்ற முடிவுல சென்னைக்கு வராங்க. ராணி பத்மினியுடைய தாயார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஃபிலிம் வேர்ல்டு மேல ஒரு ஃபேசினேஷன். அவங்க வந்து ஒரு நடிகையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்திருக்கிறார்கள். படங்களை நடிக்க முயற்சி செய்திருக்கிறார். அவரால் பெரிய அளவில் சோபிக்க முடியல அப்படின்னோடனே அவருடைய அந்த பெண் குழந்தைய வந்து ஒரு பெரிய நட்சத்திரமாக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான முயற்சிகளிலே இறங்குகிறார். சென்னைக்கு வராங்க. 1980களில் வராங்க. 81ல் வந்து ஷி கெட்ஸ் அ பிரேக். 19 வயசு அப்போ அவர்களுக்கு, ராணி பத்மினி அவர்களுக்கு ஷி கெட்ஸ் அ பிரேக். படம் ஹிட் ஆகுது. தொடர்ந்து வாய்ப்புகள். 1981ல் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க 19 வயசுல. இறக்கும் பொழுது 1986, அவருக்கு 24 வயசு. அதற்குள்ள வந்து பல திரைப்படங்கள்ல நடிக்கிறார். ஒரு சூப்பர் ஹீரோயின் ஆகுறாங்க. அவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகுது. தமிழ் திரையுலகில் கோலோச்சிய நடிகைகள்ல அப்போ வந்து அவரும் ஒருவராக இருந்திருக்கிறார். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருந்திருக்கு. சொல்ல வேண்டாம், சிறந்த நடிகை, பெரிய நடிகை அப்படின்னா பணம் அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுது. அண்ணா நகர்ல ஒரு பங்களாவை வாடகைக்கு எடுத்து அந்த பங்களால இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு காரை ஓட்டுறதுக்கு, போயிட்டு வர்றதுக்கு ஒரு டிரைவர் வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த கார் வந்து இந்த கொலை வழக்குல வந்து ஒரு முக்கியமான விஷயம், அம்சமாக இருக்கு. இந்த கார் எந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிசான் கார். மும்பைல இருந்து சென்னையில யூஸ் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வராங்க. மும்பை ரெஜிஸ்ட்ரேஷன் நிசான் கார் சென்னைக்கு கொண்டு வராங்க. அதை ஓட்டுறதுக்கு டிரைவர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி வந்தவர் தான் ஜபராஜ். ஜபராஜ் வந்து ஏற்கனவே பல குற்ற வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர். குறிப்பாக கார் திருட்டு வழக்குகள் நிறைய அவர் பேர்ல இருக்கு. ஆனா இதையெல்லாம் அறியாமல் அவங்க இந்திரா, ராணி பத்மினியுடைய தாயார் வந்து ஜபராஜ ஓட்டுநராக நியமிக்கிறார். ஸோ எல்லா இடங்களுக்கும் போறாங்க, வராங்க. அவருக்கு வந்து அவ்வளவு நகைகள் இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வருகிறது. நிறைய பண நடமாட்டம் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ என்ன பண்றாரு, அவரே அந்த வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை, லக்ஷ்மி நரசிம்மன் ஒருத்தன், அவனை வந்து வாட்ச்மேனா ஜபராஜை கூட்டு வந்து வைக்கிறாரு. அதன் பின்னர் கணேசன் ஒரு சமையல்காரன், அவனையும் இவரே ஜபராஜை கூட்டு வந்து வைக்கிறாரு. சோ இவங்க எல்லாம் இருக்காங்க, பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி செக்யூர் அட்மாஸ்பியர்ல, செக்யூர் ஃபீலிங்ல இருந்து வருகிறார்கள். இந்த சமயத்துல இன்னொரு வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. இருக்கிற வீடு வந்து வாடகை வீடு, நம்ம கிட்ட பணம் இருக்கு, அதனால இன்னொரு பங்களா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. ஸோ அதற்காக என்ன பண்றாங்க, நிறைய பணத்தை வந்து மொபிலைஸ் பண்ணி வைக்கிறாங்க வீட்டில். இது ஜபராஜ் வந்து கூடவே போறாரு, வராரு அப்படின்னோடனே அவரால் ஸ்மெல் பண்ண முடியுது. எப்படியாவது அந்த பணத்தை வந்து எடுத்து விட வேண்டும். பணம், நகைகள் நிறைய இருக்கு, இதையெல்லாம் எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். என்ன ஐடியானா, தெரியாம எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்றது ஐடியாவா இருக்கு. ஸோ வீட்டில் இருக்கும் பொழுது இவர் எந்த அறையில பணம் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிந்து வைத்திருக்கிறார் திரு ஜபராஜ். பணத்தை எடுக்கிறாரு, எடுத்து நகைகளையும் எடுக்க முயற்சி செய்கிறார். அப்போ அதை வந்து ராணி பத்மினியுடைய தாயார் இந்திரா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பெரிய கூப்பாடு போடுறாங்க, குரல் எழுப்புறாங்க. உடனடியாக கத்தியெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கத்தியால 12 முறை நெஞ்சில குத்திடுறார் இந்த ஜபராஜ். சத்தம் எல்லாரும் கேக்குது. உடனே எல்லாரும் வராங்க. இது தெரியுதுன்னு வெளியில இருந்த லக்ஷ்மி நரசிம்மனும் சமையல் அறையில இருந்த கணேசனும் அந்த அறைக்கு வராங்க. ராணி பத்மினி அப்ப சமையல் அறையில இருக்காங்க. அவங்களும் இந்த குரலை கேட்டு இங்க வராங்க. வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னும் போது அவங்க குரல் எழுப்பும் பொழுது அவர்களையும் 14 முறை அவருடைய உடம்புல எல்லா இடத்துலயும், வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, எல்லா இடங்களையும் குத்தி அவரும் அங்கேயே சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறார். இன்னொரு தியரி சொல்றாங்க, அவர் வன்புணர்வும் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தியரி சொல்றாங்க. பட் அதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இருப்பது போல தெரியல. இந்த பணம், நகைகள், இந்த பணத்தை வந்து கொண்டு போய் அப்படியே டம்ப் பண்ணிட்டு, குளிரலையில டம்ப் பண்ணிட்டு இவங்க காரை எடுத்துட்டு போறாங்க. இந்த நிசான் காரை எடுத்துட்டு போறாங்க. இவர்களுக்கு வெளி உலகில் வேற யாரோடும் தொடர்புல இல்லை. இவங்க இந்த 2 பேரும் 16ஆம் தேதி கொலை நடக்குது அப்படின்னும் பொழுது 15ஆம் தேதி கொலை நடந்திருக்கிறது. 16ஆம் தேதி யாருக்கும் தெரியல, இதை பத்தி ஒண்ணும் தெரியல. ஒரு 4 நாட்கள் கழித்து இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதற்கு வந்து ஒரு புரோக்கர் செட் பண்ணியிருக்காங்க.
அந்த புரோக்கர் வந்து வீடு வாங்கணும்னு சொன்னாங்களே, எல்லாமே ரெடியா இருக்கே, ஒன்னும் கான்டாக்ட் பண்ணலையே, நம்ம போய் இவங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் வீட்டை தட்டுறாரு, பெல் அடிக்கிறாரு, யாரும் வரல. ஆனா அந்த பங்களாவில இருந்து ரொம்ப பெரிய ஒரு துர்நாற்றம் அடிக்கிறது, காரும் இல்ல, துர்நாற்றம் அடிக்கிறது காரும் இல்ல அப்படின்ன உடனே அந்த புரோக்கர் என்ன பண்றாரு, இம்மீடியட்டா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாரு. இப்படி ஒரு இது இருக்கு, கார் இருக்கு, இவர் இருக்கு, டிரைவர் வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை எல்லாம் புரோக்கர் சொல்றாரு. போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு வராங்க. வந்து கதவை உடைத்து உள்ள போறாங்க. உள்ள போனா மிகவும் அழுகிய நிலையில இருக்கு அந்த பிணங்கள். 6 hours 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரிகர் மார்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது விரைப்புத்தன்மை வந்துடும், அந்த எலும்புகள் உடம்பு எல்லாமே வந்துடும். அதன் பின்னர் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய சூடு இறங்கி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நிலைக்கு 4 நாள் ஆன உடனே ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா பூச்சிகள் அரித்து அப்படி ஒரு மோசமான நிலையில அந்த பிணங்கள் அங்க வந்து இருந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம்க்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை. ஸோ டாக்டர்ஸ் வந்து அந்த வீட்லயே அந்த குளியல் அறையிலேயே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தை செய்யறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தை செஞ்சு இந்த கத்தி குத்து அதுதான் இது நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. போலீசார் உடனே விசாரணையை வந்து தொடங்குகிறார்கள். விசாரணையில தெரியுது கார் இருந்திருக்கு, இந்த நிசான் கார் இருந்திருக்கு. இந்த நிசான் கார் இல்ல, இப்போ டிரைவர் இருந்திருக்காரு, வாட்ச்மேன் இருந்திருக்காரு, குக் இருந்திருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் கூட அங்க வந்தவர்கள் போனவர்கள் சொன்ன உடனே, தகவல் சொன்ன உடனே அவர்களை நோக்கி வலை விரிக்கப்படுகிறது. என்ன கொடுமை அப்படின்னா, இந்த இரு உடல்களையும் வாங்குவதற்கு யாருமே இல்லை. ராணி பத்மினிக்கு யார் தந்தை அப்படின்னா, ஒரு சௌத்ரி அப்படின்ற ஒரு விஷ்ணு சௌத்ரி அப்படின்றவர் ஒரு தந்தையா இருக்கலாம், பர்த் சர்டிபிகேட்ல அதுதான் இருக்கு. ஆனா யார் இவர் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரணையில இது பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால பிரிந்து போயிருக்கலாம். ஆனா பர்த் சர்டிபிகேட்ல இந்த சௌத்ரி என்ற பெயர்ல மட்டும் ஒரு அப்பா அப்படின்ற பேர்ல அவர் இருக்காரு. சோ இவர் தான் அவருடைய தந்தை அப்படின்றது தெரியல. போலீசாரால் அவரை ஐடென்டிஃபையும் பண்ண முடியல. அதன் பின்னர் 10 நாட்கள் மார்ச்சுவரியிலேயே அந்த பிணங்கள் இருக்கு. ஏன்னா யாரும் கிளைம் பண்ணல. எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு அப்ப போலீசாருக்கு தெரியல. மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய மோகன் கலாச்சரிதா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர், அவர் வந்து மனிதாபிமான அடிப்படையில நான் இந்த பிணங்களை தகனம் செய்கிறேன் அப்படின்றாரு. இல்ல, அதுக்கு ஒத்துக்கல, போலீசார் ஒத்துக்கல. அதன் பின்னர் பெங்களூர்ல விமானப்படை அதிகாரியாக திருமதி இந்திரா, ராணி பத்மினியுடைய தாயாருடைய அண்ணன் இருக்காரு, அவர் வந்து 10 நாட்கள் கழித்து அந்த பிணங்களை வாங்கி அப்புறம் அவர் வந்து அதை தகனம் செய்கிறார். இது வந்து இவங்க எப்படி 15ஆம் தேதி தான் இறந்திருப்பார்கள். அக்டோபர் 15 1986 எப்படி இருந்திருப்பார்கள் அப்படின்னா, அக்டோபர் 16 இருந்து பேப்பர் எதுவுமே பிரிக்கப்படவில்லை. வீட்டுக்கு போடுற பேப்பர் அப்படியே இருக்கு. 15ஆம் தேதியோட பேப்பர் மட்டும் பெட்ல இருக்கான், அந்த புடவைகளோட பெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்றாங்க. சோ 15ஆம் தேதி இவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் அப்படின்றது போலீசுடைய அனுமானம். அப்கோர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதைத்தான் உறுதிப்படுத்தியது. அதன் பின்னர் போலீசார் வந்து இந்த நிசான் காரை தேடுறாங்க. ஜெபராஜோட வீட்டுக்கு போறாங்க, லட்சுமி நரசிம்மனோட வீட்டுக்கு போறாங்க, கணேசனோட வீட்டுக்கு போறாங்க. ஒரு தேடலுக்கு பின்னர் இந்த காரோட எல்லாரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சு விசாரிக்கும் பொழுது இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா வேற சாட்சியங்கள் வந்து எதுவும் கிடையாது. நேராக பார்த்த டைரக்ட் விட்னஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். அண்ட் கன்ஃபெஷன் இருக்கும். கன்ஃபெஷன்ல இருந்து ரெக்கவரி, அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒப்புதல் வாக்குமூலம், குறிப்பா சட்டத்தில் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீங்க வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டை ரெக்கவர் பண்றீங்க. அதாவது நான் கொலை பண்ணேன், அந்த கொலைக்கு இந்த கத்தியை பயன்படுத்தினேன், இந்த கத்தியை இங்க தான் மறைத்து வைத்திருக்கிறேன், என் கூட வந்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போய் எடுத்து கொடுத்து அந்த கத்தியை ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெக்கவரி will become an evidence. இப்போ அந்த கத்தியும் உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களும் ஒத்து போகிறது அப்படின்னா அது ஒரு செயின். அது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், ஒன் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். வெறும் அதை பற்றி மட்டுமே வந்து கன்விக்ஷன் கொடுக்க முடியாது. அண்ட் நீதித்துறை நடுவர்கிட்டையும் இவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. போலீசார் கிட்ட கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் வேற, நீதித்துறை நடுவர் கிட்ட கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் வேற. நீதித்துறை நடுவர்கிட்டயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலும் வெறும் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டும் யாருக்கும் தண்டனை கொடுக்க கூடாது. இந்த சம்பவங்களை குற்றவாளிகளோடு சேர்த்து கொராபரேட் பண்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். கொராபரேட்டிங் எவிடன்ஸ் should be there என்று சொல்வார்கள். இந்த கார் ரெக்கவரி, காரை திருடிட்டு போயிட்டான் இவன், கார் இவங்க கிட்ட தான் ரெக்கவர் ஆயிருக்கு, ஜெபராஜ் கிட்ட இருந்து தான். சோ அது வந்து ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ். கத்தியை ரெக்கவர் பண்ணிருக்காங்க, அந்த கத்தி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ். நகையை ரெக்கவர் பண்ணிருப்பாங்க, அந்த நகை ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ். சோ இந்த அடிப்படையில இந்த வழக்கு நடந்து 1989 ஆண்டு கீழமை நீதிமன்றம் ஜெபராஜ், கணேசன், லட்சுமி நரசிம்மன், டிரைவர், வாட்ச்மேன், குக்கு 3 பேருக்கும் மரண தண்டனை, தூக்கில் தொங்குற வரைக்கும் இவர்கள் வந்து இருக்கணும், மரணம் தான் இவர்களுக்கு தண்டனை சொல்லி மரண தண்டனை. ஏன்னா 2 கொலைகள், அதுல வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு வேற இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ 2 கொலைகள் வந்து இருக்கின்றதுனால மரண தண்டனை கொடுக்குறாங்க. அது வந்து உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகுது. கீழமை நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திற்கு. உயர் நீதிமன்றம் வந்து இதை விசாரித்து விட்டு
ஜபராஜ் மேல எல்லா விட்னஸஸ் இருக்கு, எவிடன்சஸ் இருக்கு. ஆனா கணேசனுக்கும் லட்சுமி நரசிம்மனையும் இந்த வழக்குல சம்மந்தப்படுத்தி அவர்களை தண்டனை கொடுப்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லி அவங்கள விடுதலை பண்றாங்க. ஜபராஜுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க. இதுக்கு மேல என்ன பண்றாங்க, அரசு, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகுது. உச்ச நீதிமன்றத்தில் ஐ திங்க் 2001 இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. 2001 விசாரணைக்கு வரும் பொழுது என்ன நடக்குது, உச்ச நீதிமன்றம் இல்ல உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தவறானது, 2 பேரை விடுதலை செஞ்சிருக்காங்க, அந்த விடுதலையை ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியான ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க, they restore the conviction of the trial court. கீழமை நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்தது சரின்னு சொல்லி 3 பேருக்கு தண்டனையை உறுதி செய்யறாங்க. ஆனா கீழமை நீதிமன்றம் மரண தண்டனையை கொடுத்துச்சு. அந்த மரண தண்டனையை நீக்கி இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர்களுக்கு அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறார்கள். நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கணேசன் 1990 உயர் நீதிமன்றம் விடுதலை ஆனவன அப்பா இதுதான் சான்ஸ்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டான், அப்ஸ்காண்டிங். அதன் பின்னர் கண்டுபிடிக்கவே முடியல. இன்று வரைக்கும் கணேசன் என்ன ஆனா, உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா, எங்க இருக்கா யாருக்கும் தெரியாது, தப்பிச்சு போயிட்டான். லட்சுமி நரசிம்மன் மீண்டும் சிறைக்கு செல்கிறார். ஜபராஜ் சிறையில் இருக்காரு. ஸோ அவர்களுடைய அந்த தண்டனை போயிட்டு இருக்கு. இப்போ 2017 லட்சுமி நரசிம்மன் 30 வருடங்கள் சிறையில் இருந்துட்டோம், எனக்கு ப்ரீமெச்சூர் ரிலீஸ் வேணும்னு கேட்டு ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆகி வெளியில வராரு. ஒரு பிரபலமான நடிகை எப்படி தவறான நபர்களை நம்பி அவங்களுடைய வீட்டுக்குள்ள விட்டதால வந்த விளைவுகள் தான் இவையெல்லாம். உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரும், சார் என்ன சார் இது, இவனுங்க தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, ட்ரையல் ஜட்ஜு கன்விக்ஷன் கொடுக்குறாருன்றீங்க, ஹைகோர்ட்டு விடுதலை பண்ணுதுன்றீங்க, திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு திருப்பி ரெஸ்டோர் பண்ணுதுன்றீங்க, என்ன சார் இதெல்லாம் நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் இதுதான் the beauty of our justice system. Supreme Court may be final but not infallible அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. நீதிமன்றங்கள் ஏன் நம்ம இந்த அப்பீல் சிஸ்டமே வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு நீதிமன்றம் தவறு செய்திருந்தாலும் அதை திருத்துவதற்கு, நீதி கிடைப்பதற்கு, நியாயம் கிடைப்பதற்கு 2 வாய்ப்புகள் இருக்கு. 3 tier ஜுடிஷியல் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றது. தீர்ப்புகள் சில சமயங்கள் தவறாக தோன்றினாலும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட இந்த அடுக்கு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல அநீதி நிகழ்ந்தாலும் அதனை சரி செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் இதையெல்லாம் சுட்டிக்காட்டுது. இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.